ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு 6th வந்து 5 இயல்கள் படிக்க சொல்லியிருக்கேன். டெய்லி ஒவ்வொரு இயல் படிக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா முடியும். 6th தானங்க, 6th வந்து படிக்க முடியலன்னா அப்புறம் நீங்க எப்படி 10th எல்லாம் படிப்பீங்க? 6th வந்து 100% படிச்சு முடிக்க முடியும். புரியுதுங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு 6th கூட எக்கனாமிக்ஸை வந்துட்டு கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு கஷ்டமான பாடத்து கூட ஒரு ஈஸியான ஒரு இயலை வந்து நம்மளால முடிச்சிட முடியும். புரியுதுங்களா? சரிங்க. இப்ப நாம வந்து 4வது இயல், அதாவது 6th term 2ல ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கக்கூடியது நம்ம பாத்திரலாம். கண்ணென தகும் இயல் 1. ஆல்ரெடி வந்து 6th term 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அது ஒவ்வொரு இயலுமே நான் ரிவிஷன் பண்ணி தான் அடுத்தடுத்த இயல்கள் நடத்தியிருப்பேன். அதை நீங்க தான் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு மூதுரைங்க. ஃபர்ஸ்ட், கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சூப்பர்லங்க. நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இது படிச்சு தானங்க வர்றோம். இதோட ஃபுல் விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். மாசற அப்படின்னானுங்க, குற்றம் இல்லாமல். மாசு அற, குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தாள். புரியுதுங்களா? ஒப்பிட்டு ஆராய்ந்து பாக்குறது. தேசம்னா நாடு, மன்னருக்குன்னா மன்னனுக்கு. இப்போ பாடலின் பொருள் பார்த்திடலாங்க. மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. ஆனா படிச்சவங்களுக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடத்துலயும் சிறப்பு. ஓகேங்களா? சரிங்க. இதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? மன்னனும் மாசற, குற்றம் இல்லாமல் கற்றவனையும் மன்னனையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒப்பிட்டு ஆராய்ந்து சொல்றாங்க. என்னன்னு? மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட படிச்சவன் தான் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பு இல்லை. ஆனா கற்றோருக்கு, படிச்ச ஒரு மனுஷனுக்கு எங்க போனாலும் அவருக்கு சிறப்பு தான். மன்னன்னா அவருடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகக்கூடியது. நீங்க புக் வைஸ் படிக்கும் போது இதை படிப்பீங்க. சிலபஸ் வைஸ் படிக்கும் போது வந்து ஔவையார் பாடல்கள் நான் உங்களுக்கு பிளான்ல கொடுத்துருக்கேன், அப்பவும் படிப்பீங்க. ஓகே. ஔவையார் மூதுரை எழுதினது யாருங்க? ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இதெல்லாம் வந்து இப்பவே நீங்க மெமரி பண்ணிக்கணும். அதுக்காக தான் இத்தனை டைம் சொல்றேன். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. சரிங்களா? அடுத்து, மூதுரை எனும் சொல்வழக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். புரியுதுங்களா? அப்போ மூதுரை அப்படின்னு என்னங்க? மூத்தோர் கூறும் அறிவுரை. என்னதுங்க? மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. புரியுதுங்களா? நிறைய அறிவுரைகள் வந்துட்டு ரொம்ப நல்ல முறையில சொல்றதுனாலதான் இத மூதுரைன்னு சொல்றாங்க. இந்நூல்ல எத்தனை பாடல்கள் இருக்குங்க? 31 பாடல். புரியுதுங்களா? 31 பாடல் இருக்கு. எவ்வளவுங்க? 31 பாடல். இப்பவே வந்துட்டு சொல்லுங்க பாப்போம். மூதுரை வந்துட்டு எழுதினது யாருங்க? ஔவையார். அவங்க வேற என்னென்ன நூல்களா இயற்றியிருக்காங்க? கொன்றை வேந்தன், நல்வழி, அப்புறம் ஆத்திச்சூடி. கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி, மூதுரை. 4 நூல்கள் எழுதியிருக்காங்க. மூதுரை என்னங்க? மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை சொல்றதுனாலதான் இந்த நூல் வந்துட்டு மூதுரைன்னு சொல்லி அழைக்கப்படுது. 31 பாடல்கள் வந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? மெமரி ஆயிடுச்சுங்களா? அப்பப்பே மனப்பாடம் பண்ணிடணும். ஓகே. அடுத்து, துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது. அடுத்து, துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரிப்பா, கரெக்டா பண்பாட்டோட நீ நடந்துக்கணும். ஏன்னா நீ படிச்சதுனால என்ன யூஸ் சொல்லு பார்ப்போம். பண்பாடு, அதாவது பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். புரியுதுங்களா? எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். இப்போ பாடல் பார்த்துடலாங்களா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள்
தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் தூற்றும்னா இகழும்படி, திட்டும்படி. புரியுதுங்களா? மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். யாருங்க சொல்லியிருக்கா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்ப தெரியுதுங்களா நான் ஏன் ஸ்கூல் புக் படிச்சுட்டு அப்புறம் சிலபஸ் படி போய்க்கலான்ட்டு? ஸ்கூல் புக்கும் படிக்கணும், சிலபஸ்ல டைரக்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவர் ஆகுறாரு இல்லைங்க. ஓகேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல், நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? தூற்றும் படினா என்னங்க? இகழும் படி. மூத்தோர்னா பெரியோர். மேதைகள்னா யாருங்க? அறிஞர்கள். மாற்றார்னா மற்றவர். நெறினா வழி, வழி தவறி நடந்து விடாதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்க. வற்றாமல் அப்படின்னா குறையாமல். என்னங்க? குறையாமல். நல்ல பாடலுங்க, சூப்பரான அருமையான பாடல். படிக்கும் போதே புரிஞ்சிருக்கும். இந்த அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. டைரக்டா நம்ம நூல்வெளி படிச்சிடலாம். நூல்வெளியில என்ன சொல்லியிருக்காங்க? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லுங்க பாப்போம். எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினது யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரியுதுங்களா? சூப்பர், செம்ம பாயிண்ட் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் யாருங்க? உழைப்பாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களோட உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருங்க? அப்போ இது வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க டைரக்டா. மக்கள் கவிஞர். புரியுதுங்களா? மக்கள் கவிஞர் யாருங்க? நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்கள்ல, சினிமா சாங்ஸ்ல உழைப்பாளர்களோட உயர்வை வந்துட்டு போற்றி பாடியிருக்காரு. போற்றியவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்புறம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இவர்தான் சொல்லிதான் படிக்கணுங்க. என்னங்க? எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காரு. அப்புறம் சினிமா சாங்ஸ்ல உழைப்பாளர்களோட உயர்வை வந்துட்டு போற்றியிருக்காரு. மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பெயரால அழைக்கப்படுறாரு. இது மூன்றுக்குமே உரியவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரியுதுங்களா? சூப்பர். இதுக்கு முன்னாடி யாருங்க படிச்சோம்? ஔவையார் படிச்சோம். அவங்க எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா 31. வேற என்னென்ன நூல்களுங்க? ஆத்திச்சூடி, மூதிரை, கொன்றை வேந்தன், நல்வழி. இதுக்கு முன்னாடி யாருங்க படிச்சோம்? ஔவையார் பார்த்தாங்களா? அவங்க என்னென்னலாம் இது பண்ணிருக்காங்க, நூல்கள் எழுதியிருக்காங்க? நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதிரை. ஓகே. எத்தனை பாடல்கள் இருக்கு? 31 பாடல்கள் இருக்கு. அப்படியே வந்து ரீகால் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அடுத்து கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி நம்ம பாத்திரலாங்களா? ஓகேங்க. இது வந்து ஒரு கதை. எப்படின்னா, சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து காமராசர் வந்துட்டு கார்ல வர்றாரு. கார் தான் மகிழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, என்னப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் யாருமே ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்க விட்டி, இவர் சொல்ல, இல்லைங்க எங்க பக்கத்துல இது ஸ்கூல் கிடையாதுங்க, அதனாலதான் நாங்க வந்து படிக்கலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க படிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் சொல்லுவாரு, கண்டிப்பா அப்பனா ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம பள்ளிக்கூடத்தை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ அடுத்த நிகழ்ச்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி விழால அவர் வந்துட்டு பங்கேற்க போயிருக்காரு. அப்ப மாணவர்களிடம் வந்து என்ன சொல்றாருன்னா, படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எவ்வளவுங்க? 50,000. பாத்தீங்களா? 50,000 பள்ளிகள். குழந்தைங்க, நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு
திட்டம், அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோட அவர் பேசியிருக்காரு. என்னென்னங்க, 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. புரியுதுங்களா? சரிங்க. அடுத்து 3வது நிகழ்வு எல்லாமே ஒரு கதை மாதிரி தாங்க போகும், ஜாலியா தான் இருக்கும். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏத்துறதுக்கு அவர் போயிருக்காரு. அப்ப கொடி ஏத்துறப்போ அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்றாங்க. அப்ப மாணவர் ஒருத்தர் வந்துட்டு மயங்கி விழுந்துட்டாருங்க. அப்போ அவர் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாரு. அப்ப தண்ணி தெளிச்சு வந்துட்டு அவனை எழுப்பி விட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிறுவன் என்ன சொல்றான் அப்படின்னா, காலையில நான் சாப்பிடலைங்க, எதுவுமே சாப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்கணும் அப்படின்னு அவர் அப்ப முடிவு பண்றாரு. புரியுதுங்களா? இப்போ அடுத்த நிகழ்வு பார்க்கலாங்க. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரி கிட்ட அவர் பேசுறாரு. இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்துல இருக்கிற மாணவங்க எப்படி வந்து பள்ளிக்கூடம் போவாங்க அப்படின்னு. அப்போ மழை காலத்துல மாணவர்கள் வந்துட்டு பள்ளிக்கு போக மாட்டாங்க ஐயா அப்படின்னு அதிகாரி யார்கிட்ட சொல்றாருங்க, காமராசர்கிட்ட சொல்றாரு. அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு அவர் சொல்லவுட்டி, காவல்துறை விதிகளின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்துல வேற பள்ளிக்கூடம் வந்துட்டு கட்டுறதுக்கு அனுமதி இல்லைங்க அப்படின்னு அதிகாரி காமராசர்கிட்ட சொல்றாருங்க. அதாவது அவர் வந்து பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க இந்த காட்டாற்றை வந்து காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யாரு அப்படின்னு கேட்டா நம்மளோட காமராசர் தாங்க. குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட எண்ணம் தான் வந்துட்டு இதுல தெரிய வருது. சரிங்களா? அப்பேற்பட்ட மனுஷன் யாருங்க, குழந்தைங்க நீண்ட தூரம் போய் படிக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு நல்ல மனசு யாருக்குங்க, நம்ம காமராசருக்கு. பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது, ஒரு நேரமாவது அவங்க சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் யாருங்க, நம்ம காமராசரு. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யாருங்க, நம்ம காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேல்நாள் முதல்வர் தான் காமராசர். இப்போ காமராசரினுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திடலாங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். என்னங்க, தலைவர்களை உருவாக்குபவர். 6 வந்துட்டு இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னங்க, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இவரோட கல்வி பணிகள்லாம் என்னன்னு பார்த்தலாம். இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, லைன் பை லைனா படிக்கணும். காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அப்போ அவர் ஃபர்ஸ்ட் முதலமைச்சரா இருந்தப்போ எத்தனை பள்ளிகள், அதாவது தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சுங்க, 6000. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர் வந்துட்டு இவர் தான். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். என்னங்க, இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி இருக்காரு. புரியுதுங்களா? சூப்பர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருங்க, காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருக்காரு. என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு என்னங்க பண்றாரு, முதலமைச்சரா பதவி ஏற்று வந்த உடனேயே கிட்டத்தட்ட 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்திருக்குது, அதை உடனே வந்துட்டு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு. அது போக மாநிலம் ஃபுல்லா வந்துட்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து இயற்றியிருக்காரு. மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் எல்லாரும் ஒண்ணு போல படிக்கணுங்கிறதுக்காக சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காருங்க. பள்ளி வசதிகளை இன்னும் வந்து பெருக்கலாம்னு சொல்லிட்டு பள்ளி சீரமைப்பு மாநாடுகளையும் நடத்தியிருக்காரு. சரிங்களாங்க? சூப்பர். அடுத்து மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் இதையெல்லாம் புதிதாக தொடங்கி இருக்காருங்க. தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே. புரியுதுங்களா? பல கிளை நூலகங்களை தமிழ்நாட்டுல வந்து ஓபன் பண்ணது யாருங்க, நம்மளோட கல்வி புரட்சிக்கு வித்திட்ட காமராசர் ஐயா அவர்கள். சரிங்க, இப்ப நம்ம காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னன்னு பார்த்தரலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு நேம் வந்து வச்சிருக்காங்க. என்னங்க, மதுரை யூனிவர்சிட்டின்னு தான் இருந்திருக்கு.
அதை வந்து மதுரை காமராசர் யூனிவர்சிட்டின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நடுவண் அரசு 1976ல பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? அப்ப நடுவண் அரசு எப்பங்க? 1976ல பாரத ரத்னா விருது நம்ம காமராசர் ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. காமராசர் வாழ்ந்த 2 இல்லங்கள் புரியுதுங்களா? என்னன்னா சென்னையில இருக்கக்கூடியது, இன்னொன்னு விருதுநகர். இது இரண்டுமே அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அரசுடைமை ஆக்கப்பட்ட நினைவு இல்லங்கள் என்னென்னங்க? சென்னை இல்லம், விருதுநகர் 2 இல்லம். புரியுதுங்களா? அப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சென்னை மெரினா பீச்ல வந்துட்டு சிலை வச்சிருக்காங்க. சென்னையில இருக்க உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. சரிங்களா? காமராசர் விமான நிலையம். அடுத்து கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2/10/2000. புரியுதுங்களா? 2/10 அக்டோபர் 2 நம்ம காந்தி பிறந்த நாள் அன்னைக்குங்க. புரியுதுங்களா? கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் எப்பங்க? 2/10/2000. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. 15ஆம் நாள், ஜூலை 15ஆம் நாள் என்னங்க? கல்வி வளர்ச்சி நாள். மதுரை யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க? மதுரை காமராசர் யூனிவர்சிட்டி நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நடுவண் அரசு வந்து 1976ல பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறாங்க. காமராசர் வாழ்ந்த 2 இல்லங்கள் அரசுடைமை ஆக்கப்பட்டு அப்புறம் நினைவு இல்லங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. என்னங்க? சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம். சென்னை மெரினா பீச்ல வந்துட்டு இவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர்னு பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில வந்துட்டு எப்பங்க? அக்டோபர் 2 2000ல இவருக்கு ஒரு மணி மண்டபம் வந்துட்டு கட்டியிருக்காங்க. வருஷம் என்ன பண்றாங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை 15ஆம் நாளை வந்துட்டு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அடுத்துங்க, இதுக்கெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். புணர்ச்சி விதியெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நூலகம் நோக்கி எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான லெசனா தான் இருக்குதுங்க. இதுல கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே. நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம். என்னென்னங்க? மொத்தம் 5 கொடுத்திருப்பாங்க. 1 மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகைப்படும். ஆசியாலேயே 2வது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. புரியுதுங்களா? ஆசியாலேயே 2nd பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு. இது வந்து ஆசிரியர் மாணவர்களுக்குரிய ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதாங்க, பாத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. புரியுதுங்களா? இதோட பரப்பளவு மட்டுமே 8 ஏக்கர். என்னங்க? 8 அடுக்கு 8 ஏக்கர். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்துட்டு சீனால தான் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? மிகப்பெரிய நூலகம் சீனாவில தான் இருக்கு. இந்த கதையெல்லாம் வேண்டாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றாங்க. அரங்கநாதன் இவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கு பிரிவு இருக்குது. ஓகேங்களா? பிரைலி நூல்ஸ் எல்லாம் இருக்குங்க அங்க. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் இருக்கு, குறுந்தகடுகள் இருக்கு. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் அங்கே இருக்கிறாங்க. பிரைலி எழுத்தில் நூல்கள் உருவாக்கும் கருவியும் கூட இருக்கு. படியெடுக்கும் வசதியும் உண்டு. அடுத்து ஓகே, இது கதை மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் தேவையில்லைங்க. என்ன முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. 7ஆம் தளத்தில் என்ன இருக்குமாமா? இருங்க, அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். 7ஆம் தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன. என்னங்க? பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. என்னங்க? வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள். என்ன தளங்க? 7ஆம் தளம். அங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. புரியுதுங்களா? ஓகே, இந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு சப்போஸ் இது பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள். சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள். தரைத்தளம்
முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள், குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். ஃபர்ஸ்ட் தரைத்தளத்துல சொந்த நூல் படிப்பகம் இருக்கு, பிரைலி நூல்கள் இருக்குங்க. அடுத்து முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு, நெக்ஸ்ட் பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். மூன்றாம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். நான்காம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஐந்தாம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம், கணிதம், அறிவியல், மருத்துவம். ஆறாம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஏழாம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு திசை சுவடிகள் நூலகம். புரியுதுங்களா? வரலாறு, சுற்றுலா, அரசு திசை சுவடிகள் நூலகம். எட்டாம் தளம் கல்வி தொலைக்காட்சி, அப்புறம் நூலகத்தின் அலுவலக பிரிவு. எட்டாம் தளம் என்னங்க இருக்கு? கல்வி தொலைக்காட்சி இருக்குங்க, நூலகத்தின் அலுவலக பிரிவு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் யார் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். யார் யாருங்க? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அப்போ சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது எதுங்க? டாக்டர் சா ரா அரங்கநாதர் விருது. அவ்வளவுதாங்க, அந்த பாடமே முடிஞ்சு. அடுத்து இன எழுத்துக்கள். இதெல்லாம் இப்படியே லைனா படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ்லயே கவர் ஆயிரும். புரியுதுங்களா? சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க. 6 வல்லின மெய் எழுத்துகளுக்கும் 6 மெல்லின மெய் எழுத்துகள் இன எழுத்துகள் ஆகும். சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். என்னங்க? வல்லின எழுத்து வரும். ஒண்ணு இல்லைங்க, என்ன கசட தபர, அதுக்கு மேட்ச் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்து ngன நமன. புரியுதுங்களா? இங்க இருக்கும் பாருங்க, கா, காக்கு என்ன மெல்லினம்? இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, அப்புறம் ராக்கு ட்ராக்கு நா. புரியுதுங்களா? அப்ப இதுல நம்மளுக்கு வந்துருச்சுங்களா? கா வந்துருச்சு, கா, ச, ட, தா, பா, ர வந்துருச்சுங்களா? வள்ளினம். மெல்லினம் வந்துட்டு ங, ஞ, ந, ந, ம, ந. ஓகேங்க. என்னென்னு பாருங்க, எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, பாருங்க. திங்கள், இங்க என்னங்க இருக்கு? கா. இக்க கூட்டல் ஆதானங்க கா. அப்போ இக்கோட ஃப்ரெண்ட் யாருங்க? இங்க. வந்துருச்சுங்களா? சூப்பர். மஞ்சள் அப்படிதான். மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். வந்துருச்சுங்களா? அடுத்து இடையின எழுத்துக்கள் இது ஒரு தனியா வருங்கிறாங்க. ஆனாவனா பாருங்க, அந்த ஓசையிலேயே வரும். ஆ அப்படின்னா அதுக்குரிய இன எழுத்து என்னங்க? ஆ, குறில் எழுத்து. ஈனுடைய ஈங்கிறது நெடிலெழுத்து, அதனுடைய குறில் எழுத்து இ. இது அப்படியே நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. அவுன்னு முடியறதுனால ஊ எழுத்து. புரியுதுங்களா? ஐ, ஐ ஈன்னு தானே முடியுது, அதனால ஈ எழுத்து. அதுக்கு இன எழுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இதை பார்த்துக்கலாம். மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. புரியுதுங்களா? உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். அதை இங்க பார்த்தலைங்க, நெடிலுக்கு குறில் எழுத்து. புரியுதுங்களா? அடுத்து குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும். ஆமாங்க, ஐக்கு குறில் எழுத்து இல்ல. புரியுதுங்களா? ஆனா அதனுடைய எழுத்தனை இப்பதான் சொன்னலைங்க, ஐ ஈன்னு முடியுது, சோ ஈ. அவ்வுக்கு ஊன்னு முடியுது, ஊ. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அப்போ நெடில் எழுத்து ஓன்னு இருக்கு, குறில் எழுத்து ஓ, குறில் எழுத்து ஓ ஓ. புரியுதுங்களா? இதான் எதுலங்க வரும்? அளபடையில மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? அடுத்து தூம், தளி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. எதுக்கு மட்டும் இன எழுத்து இல்லைங்க? ஆயுத எழுத்துக்கு. சூப்பர், முடிச்சிட்டீங்க.
இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? சொல்லி கண்டுபிடிங்க பார்ப்போம். கீழே இருக்கிறதுல தவறான சொல்லை வட்டமிடுக. இந்த தென்றலுக்கு என்ன இன்னு வரும், கண்டம்க்கு என்ன வரும், நன்றிக்கு, மண்டபத்துக்கு, இதுக்கெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணணுங்க. இப்போ இங்க ஒரு குறள் கொடுத்திருக்காங்க, கவனிங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. என்னங்க இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்ம படிக்கிறதால, புரியுதுங்களா, நம்ம நாட்டுல மட்டும் நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, எந்த ஊருக்கு போனாலும் அதனால உனக்கு கௌரவம் தான், புகழ், பேர் புகழ் எல்லாம் கிடைக்குது, ஓகே. ஆனா இப்படி இருக்கு, இப்படியாப்பட்ட கல்வி வந்துட்டு இத்தனை புகழை தருதுன்னு தெரிஞ்சு கூட இறக்கும் காலம் வரைக்கும் நீயே படிக்காம இருக்கிற, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட கேள்விதான் இந்த ஒரு குறள்ல திருவள்ளுவர் ஐயா வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி மாதிரி எழுப்பியிருக்காரு, புரியுதுங்களா? எங்க போனாலும் உனக்கு புகழ தருதுப்பா இந்த கல்வி, அப்பேற்பட்ட கல்வியை நீ ஏப்பா இறக்கும் காலம் வரையில படிக்காம இருக்க, புரியுதுங்களா? கேள்வி கேட்கிறாருங்க, அதுதான். அடுத்து பழமொழி 400 டைரக்டா நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுறது. இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு அவுட் சோர்ஸ்ல இருந்துட்டு புலியூர் கேசிகனுடைய புக்ல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன், புரியுதுங்களா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்போங்க. இதுக்கு விளக்கம் பார்த்திடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் அப்படின்னா நல்லா தெளிவா நன்கு வந்து கற்றறிந்தவர்கள் வந்துட்டு அறிவுடையவர்கள். அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை. அப்பேற்பட்டவங்க போகாத நாடே இல்ல. அந்த நாடு வேற்று நாடு ஆகா. தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நல்லா படிச்சு நல்ல நாலேஜபிள் பர்சனா இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு எல்லா நாட்டுக்கும் போயிருக்காங்க, அவங்க செல்லாத நாடே இல்லை. அப்பேற்பட்ட அந்த நல்ல மனுஷங்களுக்கு ஒரு நாட்டுக்கு போறாங்கன்னா அது வந்து வேற ஒரு அந்நிய நாடு மாதிரி தெரியாதுங்களா, புரியுதுங்களா? அங்க அவர் வந்து போகும்போது சாப்பாடு அது இதுன்னு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதுங்களா? அவரோட அறிவு புகழ் அந்த ஆற்றல்னாலேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அனைத்து புகழுமே கிடைச்சிரும். அப்படி இருக்கப்பட்ட மனுஷனுக்கு எதுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொண்டு போறீங்க, அது எல்லாமே உங்களுக்கு தானாவே கிடைச்சிருமே, புரியுதுங்களா? ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனான கட்டு சோறு தேவைப்படுவது இல்லை, கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க, அவ்வளவுதான், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இது நீங்க மறுபடியும் வந்து நல்லா வந்து மெமரி பண்ணிக்கணுங்க. இணை எழுத்துக்கள் இங்க கொடுத்துருக்காங்க, நீங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இணை எழுத்துக்கள் தான், கண்டுபிடிங்க பார்ப்போம். இது பார்த்துடலாம், கலைச்சொல் பார்த்துக்கோங்க, இதுவுமே கவர் ஆகுங்க நம்மளோட இதுல சிலபஸ்ல. கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எக்ஸ்கலேட்டர், மின் தூக்கி லிப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக், மின் இதழ்கள் மீ மேகசின். ஓகேங்க, அவ்வளவுதாங்க முடிஞ்சு. நான் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நடத்தி போடுறேன், எல்லாம் நல்லா படிங்க. ஓகே, பாய்ங்க.